அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த நாள் இனி நாளாகட்டும். பொறாமை என்னும் எலும்புருக்கி. ஆம், பரிசுத்த வேதாகமத்தில் நீதிமொழிகள் 14:30 இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. சொஸ்தமனம் உடலுக்கு ஜீவன், பொறாமையோ எலும்புருக்கி. மனிதர்களின் மாறுபட்ட வேஷங்கள் துரோகம், மற்றொன்று பொறாமை. பொறாமை என்பது மனிதர்களிடம் காணப்படும் மிக தீவிரமான மனநோய்களில் ஒன்றாகும். தாழ்வு மனப்பான்மையில் சிக்கி தன்மீதே நம்பிக்கையற்று இருக்கும் ஒருவரால் மட்டுமே அடுத்தவரை பார்த்து பொறாமைப்பட முடியும். தன்னம்பிக்கை கொண்ட ஒருவன் யாரையும் பார்த்து பொறாமைப்பட மாட்டான். பொறாமை குணமுள்ள ஒருவன் யாருடனும் நட்பு கொள்ள தகுதியற்றவன். பொதுவாக பொறாமை குணம் என்பது நாம் நம்மை மற்றவர்களுடன் ஒப்பிடுவதாலேயே ஏற்படுகிறது. நாம் அனைவரும் தனித்துவம் மிக்கவர்கள். ஒப்பிடுதல் என்பது நம்மை நாமே கேவலப்படுத்துவது போன்றாகும். இப்படித்தான் சிற்பி ஒருவன் மிகச் சிறப்பான சிலை ஒன்றை செய்து மக்களின் பார்வைக்காக வைத்தான். அதன் அருகில் ஒரு கரும் பலகையையும் வைத்து பார்வையாளர்களின் கருத்தை எழுதும்படி குறித்திருந்தான். பார்த்தவர்கள் அனைவரும் அதன் கலை நுணுக்கத்தை வியந்து பாராட்டி சிற்பியை புகழ்ந்து எழுதினார்கள். ஆனால் அங்கே இன்னொரு சிற்பி ஒருவன் வந்தான். மனதில் நிரம்பியிருந்த பொறாமை அவனுடைய கண்களை குறை கண்டுபிடிக்க ஏவியது. எனவே பல மணி நேரங்கள் சிலையை மிக கவனமாக சோதித்தான். இறுதியாக அதில் ஒரு குறையை கண்டுபிடித்தான். அந்த சிறிய குறையை பெரிய எழுத்துகளில் அந்த கரும்பலகையில் எழுதினான். அதன் பின்னர் அங்கே வந்தவர்கள் எல்லாம் அந்த குறையையே கவனமாக பார்த்தனர். சிலையின் அழகு அவர்களுக்கு தெரியவில்லை. ஆம், இதைத்தான் பரிசுத்த வேதாகமும் நீதிமொழிகள் 23:17 உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே, நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் இந்த உலகத்தில் உண்டான அர்த்தமில்லாத தேவையில்லாத காரியங்களில் தங்களுடைய மனதை செலுத்த மாட்டார்கள். உண்மையான அன்போடும் மற்றவர்களை நாம் நேசிக்கும் நேசத்தில் வளர வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் இனிய நாள் ஆகட்டும்.